மலையாளிஸ் கிட்டையும் ரியல் சீ ஃபுட் லவர்ஸ் கிட்டையும் லைஃப் ஃபுல்லா ஒரு மீன் தான் நீங்க சாப்பிடணும்னு கேட்டா இந்த மீனை தான் சொல்லுவாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். நான் சொன்ன மீன் வேற எதுவும் இல்ல, இதுதான். இது வந்து மலையாளத்துல மத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சாடின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல சில இடத்துல சாலைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மத்தின்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் வந்து தர்லைன்னு சொல்லுவாங்க, பூத்தாயின்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமா பேர் இருக்கு. இது தெரியாதவங்க ரொம்ப கம்மி. இந்த ஹார்ட்டுக்கு ஒரு ஃபிஷ், பிரெயினுக்கு ஒரு ஃபிஷ், கண்ணுக்கு ஒரு ஃபிஷ், இதுக்கெல்லாம் தனித்தனியா தேடி போகாம இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீனுன்னா அது இந்த மத்தி மீன் தான். ஸ்பெஷலா பிரெக்னன்ட் லேடிஸ் இதை சாப்பிட்டோங்கன்னா வயசுக்குள்ள இருக்கிற பேபிஸோட பிரெயின் அண்ட் ஐயோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வாரத்துல 2 தடவையாவதும் இந்த ஃபிஷ் நீங்க சாப்பிட்டனா உங்க மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடும். இதுல முள் இருக்கும், ஆனா முள் இருக்குன்னு சொல்லி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து இந்த போனு டிவி இதெல்லாமா எடுத்து ஓரமா வச்சுட்டு குழந்தைங்களுக்கு முள் இல்லாம எடுத்து கொடுங்க. மலையாளிஸ் ஸ்பெஷலா இந்த மத்தியில பீரை வட்டிச்சதுன்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அதோட டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவலா இருக்கும். நீங்க அதை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.